வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆரம்பிப்போம் நம்மளோட கிறிஸ் ஜெரிகோலேருந்து. அண்ட் கை சீரியஸ்லி பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார். ஃப்ரீ ஏஜென்ட் ஆனார். இப்போ கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டார். நமக்கு எப்படி இது தெரியும்னு கேட்டிங்கன்னா, ட்ரிபிள் ஹெச்சே பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பேஜில் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ட்விட்டரில் வச்சுருக்காரு. வெல்கம் டு ஹோம்ன்ற மாதிரி வச்சு கிறிஸ் ஜெரிகோவோட ஐடியை வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ ஆல்மோஸ்ட் கிறிஸ் ஜெரிகோ வந்துட்டார். எந்த பிளேஸில் ரிட்டர்ன் பண்ணுவார், இப்போ அதுதான் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சில பேர் சவுதிக்கு போயிட்டாங்க, ராயல் ரம்பில் தான் ரிட்டர்ன் பண்ணுவார் தலைவனன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னும் கேட்டால் இந்த மண்டே நைட்ராலே ரிட்டர்ன் பண்ணி ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மண்டே நைட்ரால ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ரோமன் இல்லை கிறிஸ் ஜெரிகோ யாருன்னா ஒருத்தவங்க தான் வருவாங்க. 2 பேரும் வந்து கூட கொஞ்சம் ஃபயர் அப் பண்ணுவாங்க. ஆனால் ராயல் ரம்பிளில் எந்த ஒரு பெரிய ரிட்டர்ன் கொண்டு வருவாங்க? கெவின் ஓவன்ஸு கொண்டு வரணும். இன்னும் ராயல் ரம்பிள் கொஞ்சம் இன்னும் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அதனால் இதை அங்கே தள்ளி போட்டுருவாங்கன்னு நினச்சேன். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்டே நைட்ராக தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். மேபி பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு கூட ஒரு இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கலாம். சிஎம் பங்கு இப்போ மெயின் வின் பண்ணுவாரா? பிரான் பிரேக்கர் கிட்ட சாம்பியன்ஷிப் ரிட்டர்ன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல கிறிஸ் ஜெரிகோ ரிட்டர்ன் பண்ணால் எப்படி இருக்கும்? ரிட்டர்ன் பண்ணிவிட்டு சும்மா ஒரு ஃபேஸ் அப் மட்டும் பார்த்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் இது. பட் WWE யோசிச்சு என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. பார்க்கலாம். இவர் எங்கே ரிட்டர்ன் ஆகணும்? உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த WWE அண்ட் TNA கொலாபரேஷன் இது என்ன ப்ரோ? இப்போ ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு. நல்லா தாங்க போயிட்டுருக்கு. அதில் இருக்கிற ரெஸ்லரும் நம்ம WWE நெக்ஸ்ட் இருக்கிற ரெஸ்லரும் நல்லாவே மாற்றி மாற்றி போகிறாங்க, சண்டை போடுறாங்க. சூப்பராகவே ஓடி நிற்குது. எக்ஸ்ட்ரா 2 இயர் இப்போ கான்ட்ராக்ட் டீல் சைன் பண்ணியிருக்காங்க போல். 2028 வரைக்கும் இன்னும் கான்ட்ராக்ட் இருக்குது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க பார்ட்னர்ஷிப்பில் தான் நாங்கள் இருக்க போகிறோன்ற மாதிரி அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா தகவலை தெரிவிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ஜோ என்ட்ரிலாம் எடுத்துட்டாங்க. TNAலேருந்து இப்போ WWEக்கே வந்துட்டார். TNA கான்ட்ராக்ட் இல்லைனாலும் ஜோ என்ட்ரி WWEயில் தான் இருப்பார். ஜோ என்ட்ரி பெரிய லெவலில் பேக்கப் இருக்குது கைஸ். அவர் ஃபேன் பேஸ் அதிகமாக வச்சுருக்காரு. அவர் NXTக்கு தான் கொண்டு வரணும், NXTயில் தான் இது கட்டணும்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. மெயின் ராஸ்டருக்கு வந்தாலும் அவர் வேறு லெவலில் சியர் கிடைக்குது. பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். அவர் கிட்டத்தட்ட ஏஜே ஸ்டைல் லெவலுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருவாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஆனால் கிறிஸ் ஜெரிகோ இப்போ ஸ்மாக் டவுன்லேயும் சண்டை போகிறாரு, மண்டே நைட் ராக்கும் வராரு, பேப்பர் வியூஸுக்கும் வராரு, NXTக்கும் போகிறாரு. ஆனால் NXTயில் தான் அதிகமாக பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. விரைவில் பார்த்தீங்கன்னா கிறிஸ் ஜெரிகோலாம் பார்த்தீங்கன்னா மெயின் ராஸ்டருக்கு வந்துடுவார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆதிக்கத்தை செலுத்துவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கைஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த 2028 இவங்க கான்ட்ராக்ட் முடிஞ்சு பிரச்சனையாகிடுமா? அப்படிலாம் இல்லை. இவங்க இதே மாதிரி ஸ்மூத்தாக நல்ல டீலில் போயிட்டே இருந்தால் கான்ட்ராக்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டே போவாங்க. ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா இவங்களுடைய பயணம் நீடிக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அல்பர்ட் ரீட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து பார்த்திங்கன்னா WWEல ஒரு கான்ட்ராக்டில் இருக்கேன். நான் எந்த இடத்துக்கு என்ன பர்ஃபெக்டாக போயின்னா இறக்கலான்ற மாதிரி பிளான் போயிட்டுருக்கு. நான் அந்த இடத்துல இறங்குவேன், சம்பவத்தை பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அல்பர்டேரியோ இப்படி சொல்லியிருக்காரு. WWE ரிட்டர்ன் தான் ஆக போகிறாரோன்ற மாதிரி சில கேள்விகள் வந்துன்னு இருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தார் WWEல. அவர் சாங்கு தாங்க வேறு லெவலு. இப்பயும் போயிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த தாறுமாறா இருக்கும். CMS கூடலாம் பயங்கர ஃபியூடில் இருந்தார். அந்த கிக்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு. ஆல்பர்ட் ரேடியோவுக்கு தனி ஃபேன் பேஸே இருந்தது. அவர்லாம் WWE நிரந்தரமாக இப்போ இது வரைக்கும் இருந்துட்டு இருந்தாருன்னா ரேண்டி ஆர்டன் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவனும் இருந்திருப்பார். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆல்பர்ட் ரேடியோ WWE போய் சின்ன சின்ன கம்பெனியில் சண்டை போட்டு இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AAAல அது இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாரடிச்சிட்டு இருக்காரு. பார்க்கலாம். விரைவில் பார்த்தீங்கன்னா திரும்ப தலைவன் பார்த்தீங்கன்னா கம்பேக் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். கம்பேக் ஆனால் இவர் சும்மா ட்ரிபிள் ஹெச்சுக்கு கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு இந்த இன்டர்வியூவில் நான் WWE கான்ட்ராக்டில் இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொன்னாராம். இல்லை நிஜமாலுமே பார்த்தீங்கன்னா WWE டீலில் இருக்கார். கரெக்டான சமயத்தில் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரான்னு தெரியல.
பார்க்கலாம் எப்படியா இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட்டு வருவோம் தலைமை லெஜண்ட் வெய்ப்பர் ரேண்டி ஆர்டன்லேருந்து. தலைவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சம்பவம் அதிர்ச்சி பார்த்திங்கன்னா கிளம்பிட்டுருக்கு. இப்போது ரோமனை வெளிப்படையாகவே பார்த்திங்கன்னா ராயல் ரம்பிளில் வின் பண்ணுவார். போன டைம் ஜான்சினா வின் பண்ணுவார் சொன்னாங்க, ஆனால் அப்படி இல்லை. எந்த அளவுக்கு ஜான்சினா எதிர்பார்த்தோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைம் ரோமனை எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மறைமுகமாக ஒருத்தவங்களை எதிர்பார்த்தோம்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ரேண்டி ஆர்டன் இருக்கார். ரேண்டி ஆர்டன் WWE யாரும் எதிர்பார்க்காத விதமாக பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்கலாம். ஜே ஊசோ மாதிரினா ஜே ஊசோ மாதிரி இல்லை. இப்போ போன டைமும் நினச்சிருந்தோம் ரோமன் ரென்ஸ் வின் பண்ணுவார், அல்ல சிஎம் பங்க் வின் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அந்த மாதிரி இப்போ ரேண்டி ஆர்டனை சர்ப்ரைஸாக பார்த்தீங்கன்னா வின் பண்ணுவாருன்ற மாதிரி இப்போ சில நியூஸ் போயிட்டுருக்கு. சில அப்சர்வர்ஸும் சொல்லியிருக்காங்க ரேண்டி ஆர்டனை அப்படியே சைடு வாக்கில் காமிச்சிட்டு வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ண வச்சுட்டு கோடிக்கு இவருக்கு ஒரு பிக்கெஸ்ட் ஸ்டோரி லைன் போகலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோரி, இப்போது ட்ரூக்கும் கோடிக்கும் ஃபீடு போகுது. அந்த ஃபியூடு டிஸ்குவாலிஃபிகேஷனில் முடிஞ்சு அந்த மேட்ச் நடக்க முடியாமல் போயிட்டு ரேண்டி ஆர்டன் வின் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சு வெஸ்ட்மீனியா 42ல் நடந்தால் எப்படி இருக்கும் பாருங்கள். ரேண்டிக்கும் ட்ரூக்கும் எப்பயுமே ஆகாது, அது மாதிரி கோடிக்கும் ரேண்டிக்கும் ஆகும், இப்போ ஆகாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரூக்கும் கோடிக்கும் சுத்தமாக ஆகாது. அது இதெல்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் நினச்சி பாருங்கள். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அப்படி ரேண்டி ஆர்டன் வின் பண்ண வச்சா நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தலைமை கோடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பை லூசிங் பண்ணுவாருன்னா லூசிங் பண்ணிவிடுவாங்க. இந்த வெஸ்ட்மீனியா 42க்குள்ளாரே பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப்பு லூசிங் பண்ணுவார். வெஸ்ட்மீனியா 42ல் தோற்கலாம். அப்படி இல்லைனா இப்போ வரப்போகிற ட்ரூ மேக்கன்டையரை மோத போகிறாருல 9ஆம் தேதி வரப்போகிற ஸ்மாக் டவுன் இல்லாமல் அடுத்த ஸ்மாக் டவுன், அதில் பார்த்திங்கன்னா தோல்வி அடையலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ராயல் ரம்பிள் பேப்பரில் இல்லை சாம்பர் பேப்பரில் கஷ்டம், ராயல் ரம்பிளில் தோல்வி அடையலாம். அதை விட்டால் வெஸ்ட்மீனியாவில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சே ஆகணும். ஏன்னா கோடியோட இது போரிங் போது அவர் ஈல்டனும் பண்ண மாட்டானுங்க. ஆப்போனன்ட்ஸு நல்லா தான் இருக்காங்க, பட் 4-5 டைம் ஒரே ஆப்போனண்ட்டை மோத வைக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலாம். ஆக மொத்தம் சாம்பியன்ஷிப் டைட்டில் முடியும். அது மாதிரி சிஎம் பங்க் டைட்டில் என்ன ப்ரோ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அவருக்கும் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சிஎம் பங்க்கு சாம்பியன்ஷிப் ஜெயிச்சது இன்னும் பெரிய ஸ்டோரி எதுவும் போல். இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டோரி பிரான் பிரேக்கர் கூட ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. அது இதே விரைவில் பார்த்தீங்கன்னா அவர் கூட மேட்ச் பண்ணிவிடுவார். அதுக்கு அடுத்தது 2 மேட்ச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ராயல் ரம்பிளில் பண்ணுவார், அப்புறம் எலிமினேஷன் சாம்பியனில் பண்ணுவார். வேறு ஏதாவது மண்டே நைட் ராலியும் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். அடுத்து வெஸ்ட்மீனியாவுக்கு போயிடுவார் கண்டிப்பாக. ஆனால் சிஎம் பங்கு டைட்டில் இந்த க்ளோஸ்அப்பில் முடியாது, இந்த குறுக்கால முடியாது. வெஸ்ட்மீனியா முடிஞ்சால் முடியலாம், அப்படி இல்லைனா இவருடைய சாம்பியன்ஷிப் டைட்டில் ரெயினே நீடிச்சிட்டு போகலாம். ஆனால் வெஸ்ட்மீனியாவில் முடிக்கலாம். தலைவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக சாம்பியன்ஷிப் வச்சுட்டு இருந்த கணக்கு இருக்கும். அதுவே போதும், தூக்கி நிறுத்திடும் சிஎம் பங்கோட பேரை. 2 வருஷமாக வந்ததுக்கு ஒர்த்துடான்ற மாதிரி இருக்கும். அப்படியேப்பட்ட சிஎம் பங்குக்கு சாம்பியன் கொடுத்துட்டாங்க. அவர் கூட ரிட்டனான ரேண்டிக்கு ஒன்றும் தராமல் வச்சுருக்கானுங்க. அது என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோதாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று திட்டு நெக்ஸ்ட்டு தரம்னா பை கைஸ்.